நித்ரா தமிழ் கதைகள் வழியாக பகிரப்பட்டது. பயங்கர பேய் கதை. அண்ணே, இந்த பேய் பிசாசு இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்குப்பா. ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஆமா, நான் நேர்ல பார்த்திருக்கேன். என்னன்னு சொல்றீங்க? நீங்க எப்ப பேய் பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? இதே ஊர்ல அப்போ எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். நம்ம ஊர்ல பார்க் இருக்குல்ல, அங்கதான் அந்த ஆவிய பார்த்தேன். என்னன்னு ஆவிய பார்த்தேன்னு ஏதோ மனுஷனை பார்த்த மாதிரி சொல்றீங்க. இரு, உனக்கு அந்த கதைய சொல்றேன். கதை சொல்லும் போது குறுக்க பேசாதே. சரி, சொல்லுங்க அண்ணே. எனக்கு அப்போ 18 வயசு. பார்க்ல தூக்குல தொங்கின ஒரு பொண்ணு அங்கேயே மோகினியா சுத்துறான்னு ஒரு பேச்சு அப்போ ஊருக்குள்ள இருந்தது. அதுவும் அந்த பேய் சின்ன வயசு ஆம்பளைங்களை பார்த்தா அப்படியே ஒரு அறை கொடுக்கும். அந்த அறைய வாங்கினவன் ரத்தங்கக்கி சாக வேண்டியதான்னு எல்லாரும் நம்பினாங்க. அண்ணே, இப்ப கூட அந்த ஏரியால நைட்டு 8 மணிக்கு மேல ஆள் நடமாட்டமே குறைஞ்சிடும். கதைய மட்டும் கேட்கணும், நடுவுல பேசாத. சரி சரி, சொல்லுங்க. அந்த வயசுல எனக்கும் ஒன்ன மாதிரியே பேய் பிசாசுல நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் ராத்திரி சினிமா பார்த்துட்டு வரும்போது வேணுமுன்னே அந்த வழியா போகணும்னு முடிவெடுத்து அந்த வழியா வந்தேன். ராத்திரி 1 மணிக்கு அந்த பார்க்கு கிட்ட யாருமே இல்லை. நான் கொஞ்சம் கூட பயம் இல்லாம பார்க் ரோட்ல நடக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா நடந்து பார்க்கு கிட்ட போனதும் என்னையும் அறியாம பார்க்ல யாரு இருக்கான்னு திரும்பி பார்த்தேன். அங்க அது இருந்துச்சு. என்னது அது? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதான்டா மோகினி, அதுக்கு வயிறு வரைக்கும் நாக்கு வெளியில தொங்கிட்டு இருந்துச்சு. அதோட 2 சிங்கப்பல்லும் வாயை விட்டு வெளியே நீட்டிக்கிட்டு டிராகுலா பல்லு மாதிரி இருந்துச்சு. கருப்பு சேலை கட்டிக்கிட்டு அங்க பசங்க விளையாடுற ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருந்துச்சு. அது என்ன பார்த்துருச்சு. அச்சா, அப்புறம்? அத பார்த்து நான் ஓட ஆரம்பிச்சேன். அது என்ன துரத்த ஆரம்பிச்சுடுச்சு. அன்னைக்கு பார்த்து செருப்பு காலை கடிச்சதுல என்னால வேகமா ஓட முடியல. பேய் என்ன நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு அடியில என்ன பிடிச்சிடும். பிடிச்சா ஒரே அறத. புது செருப்பை கழட்டி போட்டு ஓடவும் எனக்கு மனசு வரல. அப்புறம் என்னதான் ஆச்சு? இப்போ பேய் என்கிட்ட வந்து என் கூடவே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அறைய சரியான நேரம் பார்த்து கைய ஓங்குது. என்னதான் செஞ்சீங்கண்ணே? அப்போ ஒரு சுவர் தெரிஞ்சிச்சு. அப்படியே ஒரே ஜம்ப்ல அதை தாண்டிட்டேன். அந்த பேய் புடவை கட்டி இருந்ததால சுவர் ஏறி குதிக்க முடியல. நான் தப்பிச்சிட்டேன். இதுதான் நான் பேய் பார்த்த கதை.